வணக்கம் அக்கா, என் அருமை பட்டாம்பூச்சிகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வாரம் நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம் இந்த ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு. இந்த வாரம் ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கோம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஒரு நீட் அண்ட் க்ளீன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு இடத்துக்கு போனோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. பார்த்த உடனே நல்லா நீட்டாக இருந்தது. சரி, நம்ம மக்களுக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது எங்கே இருக்குன்னா, புழல் பக்கத்தில், மாதாவரம் பக்கத்தில் புழலில் இருக்குது இந்த இடம். சில பேர் அங்கே பேர் போட்டிருக்கிறது ஜே மால்னு போட்டிருக்காங்க, ஜே கிளப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ், டைம் பாஸ். இந்த சம்மருக்கு ஸ்விம்மிங் பூல் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். 150 தான்ப்பா ஸ்விம்மிங் பூலுக்கு. 1 ஹவருக்கு 150. நல்லா தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு. குழந்தைங்களுக்கு தனி ஏரியா இருக்குது, பெரியவங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு தனி ஏரியா இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ன சொல்கிறது, ஒரு நிறைவாக இருந்தது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைவாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஏரியாவில் இப்படியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப கொஞ்சம் உள்ளுக்கு இருக்கா, அதனால் இன்னும் சரியாக யாருக்குமே தெரியல. அதனால தான் சரி, நம்ம மக்களுக்கு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் உள்ளே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் நான் சும்மா நம்ம லாக் போட்டோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகுமே அப்படின்னு. எல்லோரும் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தானே எனக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தானே இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு தோணும். சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம திருப்பி உள்ளே போகலாமா? உள்ளே போய் பார்க்கலாமா? அடுத்து என்ன இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, ஜென்ஸுங்களுக்கு விருப்பமான பார் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இது மட்டும்தான் நான் பார்த்தேன். உள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு தெரியல எனக்கு. நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நாளைக்கு சண்டே, எல்லோரும் போனீங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துட்டு வரலாம். பார்க்கிங்க்கும் நல்ல ஸ்பேஸ் நல்லா இருக்குது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வண்டியை பார்க் பண்ணுறதுக்கும் நல்லா சேஃபான ஒரு இடம் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகிற ஏரியா இது தான். இங்கே போனோம்னா லெஃப்டில் டென்னிஸ் கோர்ட் இருக்குது, ரைட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக கிட்ஸுக்கு ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று சொல்ல மறந்துட்டேனே, கிட்ஸுக்கு இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. 300 இப்போது இந்த சம்மருக்கு நேரத்தில் போனோம்னா 150 வாங்குறாங்கப்பா. கிட்ஸுக்கு 1 ஹவர் 150 தாராளமாக கொடுக்கலாம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் எங்கள் வீட்டில் இருக்கிறவர். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா இந்த பிளேஸ். இனிமேல் நம்ம அடிக்கடிக்கு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ளே ஸ்டேஷன் நிறைய இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க விளையாட சொல்ல நம்மளும் குழந்தையாக மாறிட வேண்டியது தான். சரி, வீடியோ எடுக்கணுமே அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு கொஞ்சம் காலியாக இருக்கிற சமயமாக போயிட்டு உள்ளே போயிட்டு கடகடன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். என்ன கூட்டமே இல்லையே, காலியாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா லேடிஸ்லாம் நிறைய பேர் குளிச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் கொஞ்சம் லேட்டாக போயிட்டு உள்ளே போயிட்டு ஷூட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், கிட்ஸுக்கு நீட்டாக இருக்குப்பா, அதுதானே நம்மளுக்கு முக்கியம். கிட்ஸுக்கு நல்ல நீட்டாக இருக்குது, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் சூப்பராக இருக்குது. முடிச்சுட்டு நாங்களும் நல்லா ஸ்விம் பண்ணோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இத்துடன் நம் வ்ளாகை முடிச்சுக்கிறேன்.
போய் பார்த்துட்டு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிடுங்க. மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.